வாட்டர் மார்க்ஸு, பேஜ் கலர், பேஜ் பார்டர்ஸ் இது மூணுமே எப்படி ஆட் பண்ணுறது? ஹோம் டேப்பில் இல்லை இன்சர்ட் டேப்பில் எங்கேயாவது இருந்தீங்கன்னா நேராக டிசைன் டேப்புக்கு வந்துடுங்க. டிசைன் டேப் ஓகேவா? அதில் லாஸ்ட் 3 வாட்டர் மார்க்ஸ், பேஜ் கலர், பேஜ் பார்டர்ஸ் ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மார்க்ஸில் என்னென்ன இருக்குது? ஒன்று அவங்க கொடுத்தது யூஸ் பண்ணிக்கலாம். கான்ஃபிடென்ஷியல், டூ நாட் காப்பி அப்படிலாம் இருக்கு இல்லையா? இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அவங்களே கொடுத்துருவாங்க டூ நாட் காப்பின்ட்டு. அப்படி இல்லை எனக்கு வந்து ஓனாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கஸ்டம் வாட்டர் மார்க். கஸ்டம் வாட்டர் மார்க்குள்ளே என்னென்ன இருக்குது? பிக்சர் இருக்காங்க, டெக்ஸ்ட் இருக்காங்க. பிக்சரில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? செலக்ட் கொடுத்துட்டு ஒன்று ஃப்ரம் ஃபைல் இல்லை ஆன்லைனில் நீங்கள் தேடிக்கலாம். நான் ஆன்லைனில் தேடி பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து வேர்டு அப்படின்றத நான் போட போகிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வேர்டு சர்ச் பண்ணி கொடுக்குது. ஆன்லைனில் சில பேருக்கு வரல அப்படின்னா நீ என்ன பண்ணிக்கலாம்? செலக்ட் பிக்சர், இதில் இருக்க பிக்சர் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது பிக்சர்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா என்னோடய பிக்சர் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் இதை எடுக்கிறேன், ஓகே எடுத்துக்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பிக்சர் வந்துருச்சு. இப்போது இல்லைப்பா இது ரொம்ப லைட்டாக இருக்குப்பா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா திருப்பி அதே இடத்துக்கே போவாங்க. கஸ்டம் வாட்டர் மார்க்கே போயிடுங்க. அதில் வாஷ் அவுட்டுன்னு இருக்காங்க, அதை எடுத்து விட்டுட்டு திருப்பி ஓகே அழுத்துங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு டார்க்காக வந்துடும். ஓகேவா? அண்ட் இப்போது டெக்ஸ்ட் வாட்டர் மார்க் எப்படி போடுறது? அதை திருப்பி செலக்ட் பண்ணுங்கள். இதில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்குக்கான விஷயந்தான் வரணும். எனக்கு என்ன வேணும் அப்படின்னா என்னோடய சேனல் நேம் போட்டுக்கிறேன் அப்படின்னு போட்டு உங்களுக்கான ஸ்டைல்ஸ் என்ன இருந்தால் அதை ப்ரிஃபர் பண்ணி போடுங்க. ஓகே, சைஸ் வேணுன்னா சைஸ் போடுங்க. கலர் எதாவது மாற்றினா மாற்றிக்கலாம். நம்மளுக்கு நான் டார்க் கலர் எடுத்துக்க போகிறேன். டயக்னல் தான் வேணும் எனக்கு. அப்ளை கொடுத்துட்டேன்னா போதும், நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே வந்துடும் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ ரொம்ப பெருசாகவும் வேண்டாம். ஸோ இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே பேஜ் கலர் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள், அது உங்களுக்கே தெரியும். சரியா? நல்ல டிசைனை போட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபில் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதில் கிரேடியன்ட் கலர், கிரேடியன்ட்னால் பலவிதமான கலர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். 2 கலர் 3 கலர் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். தாராளமாக இவ்வளோ இருக்குது நம்மளுக்கு. ஓகே, ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு ஓகே எழுத்துட்டிங்கன்னா போதும். நல்ல டிசைன் போட்டு நம்மளுக்கு வரும். ஓகே, பேஜ் பார்டர்ஸ் இப்போ இருக்க காலத்தில் பார்டர்ஸ்னால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 3D பார்டர்ஸ், டிசைன் பார்டர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. ஸோ எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. பெருசு வித்து எவ்வளோ வேணும், கலர் என்ன வேணும் அப்படின்றத பார்த்துட்டு பண்ணுங்கள். நான் ப்ளூ கலரு, அப்புறம் நான் கொஞ்சம் தடியாக வேணும்ன்ட்டு ஓகே எழுத்திக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழகாக பண்ணிக்கலாம். பேஜ் கலரோட சேர்த்து பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். வேறு எதாவது கலர் நான் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.